ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ லெசன்ஸ். இந்த லெசனில் வந்துட்டு இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்துட்டு சுவிட்ச் கேஸஸும் யூஸ் பண்ண முடியும். ஸோ சுவிட்ச் கேஸ் பற்றி இந்த வீடியோஸில் பார்ப்போம். வாங்க நம்ம டைரெக்ட் லெசன்ஸ்குள்ளே போயிடுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் index.php ஃபைலில் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், எல்ஐ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PHP ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அந்த ஃபைல் நேமில் வந்துட்டு நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ரௌசரில் வந்துட்டு சுவிட்ச் ஓகே கரெக்டாக அந்த என்ன ஃபைல் இருக்கணுமோ அந்த ஃபைலில் தான் எனக்கு வந்துட்டு லோட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஓகே தென் ஃபைன். நான் இங்கே வந்துட்டு ஒரு HTML ஸ்ட்ரக்சர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். HTML ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா PHP ப்ரைமர், தென் வந்துட்டு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இன்சைட் தி பாடி டேக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு PHP டேக் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். PHP ஓகே, நம்ம இங்கே தான் கோட் ரைட் பண்ண போகிறோம் PHPக்குள்ளே. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு H1 சொல்லிவிட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணி H2 அப்படின்னு சொல்லிட்டு டேக் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு டைட்டில் வந்துட்டு ஷோ ஆகுது. இப்போது நம்ம PHP டேக்குள்ளே வந்துட்டு நம்ம சுவிட்ச் கேஸஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு வந்துட்டு நான் வந்து என்ன ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்ச் கேஸஸ் வந்துட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். PHPஸில் நம்ம வந்துட்டு நிறையா இடத்துல வந்துட்டு இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது இன்கேஸ் வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எல்சிஃப்னு சொல்லிட்டு ஒரு நிறைய லைன்ஸ் எழுத முடியாது. ஸோ இது இப்படி எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடு வந்துட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக தெரியும், ஒரு ரீடபுளாக இருக்காது, தென் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இஃபெல்ஸ் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு கோடு ஸ்லோவாக இருக்கும். சுவிட்ச் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நிறைய கண்டிஷன் இருந்துச்சுன்னா சுவிட்ச் கொஞ்சம் ஃபாஸ்டராக ஒர்க் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம்னா, அதேமாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் வேரியபிள் தான் இருக்குது, தென் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்துட்டு செக் பண்ணணும். இன்கேஸ் வந்துட்டு இஸ் வெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் வேரியபிள் இருக்குது, பட் வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும். அதாவது இது வந்துட்டு விண்டியா, ஃபாகியா, தென் க்ளவுடியா சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் கண்டிஷன் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணணும். பட் சிங்கிள் வேரியபிள் தான் இருக்குன்னா உங்களுக்கு பெட்டர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்ச் கேஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்துட்டு பெட்டர் சைஸு. ஸோ நம்ம சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னென்னா வேரியபிள் வந்துட்டு பாஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு ரைட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்ன இருக்கணும்னா ரெட்டு. ஓகே, இப்போது எனக்கு வந்துட்டு சிங்கிள் வேரியபிள் தான், இந்த வேரியபிள் வச்சு நான் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நான் சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சுவிட்சில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நான் வேரியபிள் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். ஓகே, தென் வந்துட்டு அதே மாதிரியே தான் நீங்கள் கர்லி ப்ராக்கெட்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் சுவிட்சுங்கிற ஒரு ஜஸ்ட்டு கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து பேரந்தசிஸ்குள்ளே வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இஃபெல்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரியே நீங்கள் கர்லி ப்ராசஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதுக்குள்ளே தான் நம்ம கண்டிஷன்ஸ் எழுத போகிறோம். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் வே. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்னு யூஸ் பண்ண போகிறோம். கேஸ், தென் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து செக் பண்ண போகிறோம். வேல்யூ வந்துட்டு எனக்கு என்னன்னா க்ரீனாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கணும், வேல்யூ கேஸ் வந்துட்டு எனக்கு க்ரீனாக இருந்துச்சுன்னா இப்போது நான் எக்கோ கொடுக்குறேன். எக்கோ கொடுத்துட்டு we can go now, நம்மளால் இப்போ போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்.
தென் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பிரேக்குன்னு ஒன்று கொடுக்குறேன். இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கேசஸும் முடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரேக் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் இந்த சுவிட்ச் கேஸ் வந்துட்டு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு கோடுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கேஸ்க்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா எல்லோன்னு கொடுக்குறேன். எல்லோக்குள்ளே நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா இங்கே எக்கோ கொடுக்குறேன். யூ கேன் கோ ஸ்லோலி. யூ கேன் கோ என்ன. ஸோ கொஞ்சம் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் அடுத்த கேஸஸும் எழுதிட்டேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா வச்சுக்கிங்களேன், நான் பிரேக் கொடுத்துக்கிறேன். மீன்ஸ் என்னென்னா ஒவ்வொரு கேஸஸும் முடிக்கும் போது நான் பிரேக்குன்னு நான் வந்துட்டு கொடுத்தாகணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த கோடு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இதோட கேஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு நான் அடுத்த கேஸ் எழுதுகிறேன். கேஸ் இப்போ வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா ரெட்டு கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் நான் ரெட்டாக இருந்தேன்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும்னா எக்கோ ப்ளீஸ் ஸ்டாப் தி பஸ், ப்ளீஸ் ஸ்டாப் தி பஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா இங்கேயும் வந்துட்டு பிரேக் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு கேசஸ் எண்டுக்கும் நான் வந்துட்டு பிரேக் யூஸ் பண்ணிக்கணும். தென் ஃபைனலாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட்டுன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா இதில் வந்துட்டு இது வந்து டிஃபால்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம செக் பண்ணுறோம் க்ரீனா இல்லை எல்லோவா இல்லை ரெட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். பட் டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்ஸு. ஸோ இதில் வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது ரன் ஆகிக்கும். நான் என்ன கொடுக்குறேன்னா எக்கோ வெயிட் ஃபார் சிக்னல்ஸ் கேப்ஸில் கொடுத்துக்கிறேன். வெயிட் ஃபார் சிக்னல். ஓகே, தென் இந்த ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு முடிஞ்சது. ஓகே, ஸோ இஃபெல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், கேசஸ் கொடுத்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்துட்டு ரெட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லணும்னா ப்ளீஸ் ஸ்டாப் தி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எனக்கு ரன் ஆகணும். ஓகே, ப்ளீஸ் ஸ்டாப் தி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நமக்கு ரன் ஆகிருக்கு. இன்கேஸ் நான் வந்துட்டு எல்லோ நடக்குது அப்படின்னா இந்த வேரியபிளில் வந்துட்டு எனக்கு எல்லோ கிடச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா எனக்கு வந்துட்டு யூ கேன் கோ ஸ்லோலி அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணலாம். யூ கேன் கோ ஸ்லோலி அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்துட்டு எல்லோ இல்லை, புதுசாக வந்துட்டு ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ப்ளூ அப்படின்னு இருக்குன்னா ப்ளூ அப்படி இருக்குன்னா நமக்கு என்ன நடக்குன்னா வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் ஆகும். வெயிட் ஃபார் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகுது. ஓகே, ஸோ இஃப் ஸ்விட்ச் கண்டிஷன் வந்துட்டு இந்த மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் கேசஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஸ்விட்ச் கேசஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு சப்போஸ் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், க்ரீன் இருக்குது. நான் க்ரீனுக்கு என்ன பண்ணுறேன்னா எக்கோவில் வந்துட்டு H2 அப்படின்னு கொடுத்துட்டு H2 அப்படின்னு கொடுத்துட்டு H2க்குள்ளே வந்துட்டு நான் ஒரு ஸ்டைல் எழுதிக்கிறேன்.
கலர் கலர் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னென்னா எனக்கு க்ரீன் ஆகுது, எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் ஆகணும். பார்ப்போம். ஓகே, நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு H2ல் ரன் ஆகுது. தென் கலரும் ஸ்டைலும் ஆட் ஆகிருக்கு. இப்போது என்னென்னா நமக்கு இது ரன் ஆகுது. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் பிரேக் கொடுக்கல. சப்போஸ் நான் பிரேக் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுன்னு பார்ப்போம். யூ கேன் கோ ஸ்லோலி. இப்போ என்னன்னா எனக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆயிருக்கு. இங்கே பிரேக் இருக்கனால இந்த இது வந்துட்டு எனக்கு எண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் நான் இங்கேயும் கொடுக்கல அப்படின்னா எனக்கு அடுத்த இதுவும் ரன் ஆகி ஸோ ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் தி பஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்விட்ச் கேசஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்துட்டு நிறையா கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்விட்ச் கேசஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் லெசன்ஸ். ஸோ இந்த வீடியோலாம் வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் பற்றி பார்த்தோம். தென் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இஸ் டெஸ்ட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்து நம்ம இதை வந்து செக் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்துட்டு இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுமா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுமான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம்னா இதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைப்போம். பட் நமக்கு இங்கே டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா தான் நமக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகும். இல்லாட்டினா வி ப்ளே கேம்ஸ் அப்படிங்கிறது தான் ஒர்க் ஆகும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வி ப்ளே கேம்ஸ். ஸோ நமக்கு வந்துட்டு இதுதான் ஒர்க் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே சிங்கிள் ஈக்குவல் தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதை அசைன் பண்ணிக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ட்ரூன்னு அசைன் பண்ணி ஸோ இது வந்துட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே இன்கேஸ் நாங்கள் வந்துட்டு இங்கே டபுள் ஈக்குவல் டு கொடுத்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு வி மஸ்ட் ஸ்டடி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் ஆகும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு சிங்கிள் ஈக்குவல்ட்டு அண்ட் டபுள் ஈக்குவல்ட்டு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தென் ஓகே, தென் இந்த லெசன்ஸில் அவ்வளோதான். ஒரே ஒரு இது மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துப்போம். டெக்ஸ்டார்ட். ஓகே, இது வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். ஓகே தென் ஃபைன். இப்போ வந்துட்டு 2 கிளாஸஸ்